ஹலோ, குட் மார்னிங். எல்லோரும் நான் கதை சொல்ல ரெடி ஆகிட்டேன். நீங்கள் கேட்க ரெடி ஆகிட்டீங்களா? சரி. ஒரு ஊரில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானுங்களாம். ஒரு ஃப்ரெண்டோட பேர் மெய்யப்பன், இன்னொரு ஃப்ரெண்டோட பேர் பொய்யப்பன். இந்த மெய்யப்பன்கிறவன் ரொம்ப எந்த நேரமும் நல்ல உழைப்பாளியான், உழைச்சிக்கிட்டே இருப்பானா. பெரிய திறமசாலி வரியான். இவன் ஹார்ட் ஒர்க்கர். இவன் உண்மைதான் பேசுவானா, பொய் பேசவே தெரியாதான். ஆனால் ரொம்ப நல்லவனா. ஆனால் அந்த பொய்யப்பன் இருக்கிறான் பார்த்திங்களா, இவனுக்கு நேராக ஆப்போசிட்டான். பயங்கர சோம்பேறி, லேசி, எந்த வேலையும் பண்ண மாட்டானா. அதனால் பொய் பேசுகிறதுல 1ஆம் நம்பர். அதனால தான் அவன் பேரே பொய்யப்பன் வந்ததான். அடுத்தவங்களை ஏமாற்றியே இவனுடைய வாழ்க்கையை ஓட்டுறவனா. இப்படி 2 பேர் இருக்கும்போது இந்த மெய்யப்பனும் பொய்யப்பனும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மெய்யப்பன் நல்லா வேலை பார்ப்பானா, பொய்யப்பன் வேலை பார்க்குற மாதிரி நடிப்பானா. இப்படியே இருந்து 2 பேரும் அந்த கிராமத்தில் இருந்துகிட்டு இருக்கும்போது மெய்யப்பனோட அம்மா சொல்கிறாங்க, உனக்கு வயசாச்சு, எனக்கு வயசாச்சு, என்னால் வேலை பார்க்க முடியல, அதனால் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மெய்யப்பன்ட்ட சொன்ன உடனே அந்த மெய்யப்பன் சொல்கிறான், அம்மா நான் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும், என் கையில் இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு அவன் சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் இந்த மெய்யப்பன் ஒரு ஐடியா பண்ணுறான். நம்ம இந்த ஊரில் இருந்து சம்பாதிச்சா நமக்கு கொஞ்சம்தான் பணம் வரும், நம்ம வேறு ஊரில் போய் வெளியூரில் போய் சம்பாதிச்சா நிறைய பணம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இவன் இருக்கும்போது இதை போய் பொய்யப்பன்ட்ட சொல்கிறான். நான் இந்த ஊரை விட்டு போய் வேறு இடத்துல போய் வேலை பார்க்க போகிறேங்கிறான். இந்த பொய்யப்பன் இவங்கிட்டேயே பொழைச்சி வாழ்கிறவன் தானே, இவன் காசுலேயே அவன் சாப்பிட்டு அவன் வேலையை முடிச்சிருவான். அப்போது பொய்யப்பனுக்கு இந்த மெய்யப்பன் போயிட்டான்னா நம்ம பொழப்பு கெட்டு போயிடுமேடா அப்படின்னு நினச்சிட்டு இந்த பொய்யப்பன் என்ன சொல்கிறான், நானும் உன்னோட வர்றேன் அப்படிங்கிறான். அப்போ மெய்யப்பன் என்ன நினைக்கிறான், நமக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு ஒரு ஃப்ரெண்டு பக்கத்தில் பழகின ஃப்ரெண்டு இருக்கிறது நல்லது தானேட்டு சரின்னு வான்னு கூட்டிகிட்டு போயிட்டா வேலை தேடி ஒரு நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கிது. மெய்யப்பன் அதில் சேர்ந்துட்டான். மெய்யப்பனோட சேர்ந்து பொய்யப்பனும் அதில் ஒட்டிக்கிட்டானா. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய சம்பாதிக்கிறான். ஒரு வருஷம் 2 வருஷம் போன உடனே என் மெய்யப்பன்கிட்ட நிறைய காசு வந்துருச்சு. அப்போ பொய்யப்பன்கிட்ட போய் சொல்கிறான், நான் காசு நிறைய சம்பாரிச்சிட்டேன், ஊருக்கு போய் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நான் கல்யாணத்தை பண்ணிட்டோம், எங்கள் அம்மாவுக்கு வயசாகி போச்சு, கடைசி காலத்தில் தாயை பார்க்க வேண்டியது என்னோட கடமை, அதனால் நான் போக போகிறேன்னு சொன்ன உடனே எனக்கு இந்த ஊர் போர் அடிச்சு போச்சு, நானும் உன்னோடைய வந்துடுறேன்னு போகிறான். போகும்போது ஒரு பெட்டி நிறைய பணத்தை வச்சு கொண்டு போகிறான். போகும்போதே இந்த பொய்யப்பனுக்கு மனசுக்குள்ளே ஒன்று தோணுது, கெட்டவன் தானே, இந்த பணத்தையெல்லாம் கொண்டு போகும்போது இவங்கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம ஒரு நாளைக்கு களவாண்டுறணும் அல்ல அடிச்சிடணும்னு நினச்சிட்டே போகிறான். அந்த ஊரை நெருங்கி வந்ததோட இந்த பொய்யப்பன் மெய்யப்பன்ட்ட சொல்கிறான், இவ்வளோ பணத்தோடு நம்ம ஊருக்குள்ளே போனால் எல்லாரும் நம்மளை பார்த்து பராமப்படுவாங்க, 2வது நம்ம வீட்டில் பணம் வச்சுருந்தா நம்ம வீட்டில் சரியான கதவு கூட கிடையாது, கள்ளன் வந்து திருடிட்டு போயிடுவான், அதுக்காக எனக்கு ஒரு ஐடியா வருது, நீ அதை கேட்பீங்களேங்கிறான். என்னுடைய நண்பன் இல்லையா, நான் ஐடியா கேட்காம இருப்பேனான்னு இவன் மெய்யப்பன் சொல்கிறான். சரின்ட்டு போகிற பாதையில் ஊருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தில் கீழே மண்ணுக்குள்ளே தோண்டி ஒரு பொந்துக்குள்ளே அந்த பெட்டி உள்ள பணத்தை பொய்யப்பன் சொல்கிறான், நமக்கு தேவையான பணத்தை இப்போ எடுத்துக்கிடுவோம், மிச்சத்தை நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து எடுத்துக்கிடுவோங்கிறான். சரின்னு இதை மெய்யப்பனும் கரெக்டாக இருக்குதுன்னு நம்பிட்டான். பணத்தை உள்ளே வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. போய் ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. 2-3 மாதம் ஆன உடனே இந்த பொய்யப்பன் என்ன செய்கிறான், மெய்யப்பனுக்கு தெரியாமல் வந்து அதை தோண்டி பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறான். ஆனால் இது மெய்யப்பனுக்கு தெரியவே செய்யாதான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மெய்யப்பனுக்கு பணம் தேவைப்படுது. அப்போது இந்த பணம் இருக்கிற இடத்த போவோன்ட்டு பொய்யப்பனையை கூட்டிகிட்டு 2 பேருமா வர்றாங்க. வந்து பார்த்தா அங்கே பணமே இல்லை. அப்போது இந்த பொய்யப்பன் என்ன சொல்கிறான், முதல்ல கத்துறான், என்னோட பணத்தை நீ தான் திருடினன்னு மெய்யப்பனை பார்த்து கத்துறான். ஆனால் மெய்யப்பனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாதான். அதனால் மெய்யப்பன் சொல்கிறான், இங்கே பாரு, நான் இந்த பக்கமே வரல, அதனால் நீ தான் எடுத்திருப்பன்னு 2 பேருக்குள்ளே பயங்கர சண்டை வந்துடுது. அந்த ஊரில் ஒரு தலைவர் இருப்பாராம். ஊருக்கு ஒரு தலைவர் அந்த காலத்தில் இருப்பாங்க. அதனால் அந்த ஊருக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். அந்த தலைவர்கிட்ட நம்ம போய் நியாயத்தை சொல்லுவோம்
அப்படின்ட்டு அந்த தலைவர்கிட்ட நியாயத்தை பேச போகிறாங்களாம். போனதோட அந்த தலைவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை. இவனும் சொல்கிறான் அவனும் சொல்கிறான், யாரை நம்புறதுனே தெரியாமல் அந்த ஊரில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் வந்தால் ஒரு மரம் இருக்குமா, அந்த மரத்துக்கு பேர் நீதி சொல்லும் மரமா. இந்த பிரச்சனையை கொண்டுட்டு அந்த மரத்துக்கிட்ட போவாங்களாம். ஆனால் மரம் பேசுமா? பேசாது. ஏன்னா தப்பு செஞ்சவன் அந்த மரத்துக்கிட்ட வர பயப்படுவானாம். அதை வச்சு யார் மேலே தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்களாம். இப்படி இருந்த உடனே அந்த ஊர் தலைவர் மெய்யப்பன் பொய்யப்பன் 3 பேரும் மரத்துக்கிட்ட போய் கேட்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது அந்த பொய்யப்பன் என்ன செய்கிறான், அவனுக்கு அப்பா மட்டும்தானே இருக்கிறாங்க. அந்த அப்பாட்ட சொல்கிறான், இப்போ நான் மாட்டிக்கிடாமல் இருக்கணும்னா இந்த பொந்துக்குள்ளே நீ போய் உட்காந்துக்கோ அப்படின்னு அப்பனை சொல்கிறான். மகன் சொல்கிறதுக்கு சாப்பாடு கொடுக்குற மகன் தானே, இவனுக்கு தான் வயசாகி போச்சு, இல்லை வேறு வழி இல்லாமல் அந்த பொந்துக்குள்ளே போய் இருக்கிறான். அப்போ அங்கே வந்த உடனே மரத்திட்ட கேட்குறாரு, அந்த தலைவர் கேட்குறாரு, 2 பேரில் திருடன் யார் அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொந்துக்குள்ளே யார் இருக்கிறா, பொய்யப்பனோட அப்பா. அங்கேருந்து அவர் பேசுகிறாரு, மெய்யப்பன் தான் திருடினான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே மெய்யப்பனுக்கு பயங்கர கோவம் வருது. அந்த தலைவரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மெய்யப்பன் ரொம்ப நல்லவன். அதனால் அந்த தலைவனுக்கு நம்பிக்கை வரல. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, என்னடா நீ இப்படி சொல்கிறான்னு பொய்யப்பனை கேட்கும்போது திருப்பி உள்ளேருந்து சத்தம் வருது, மெய்யப்பன் தான் திருடான் வருது. அப்போது மெய்யப்பனுக்கு கோவம் வந்துச்சான். பக்கத்தில் ஓடி போய், காடு தானே, மரம் உள்ள இடம் தானே, அந்த செத்தை சுள்ளி முள் எல்லாத்தையும் பறக்கிட்டு வந்து அந்த மரத்தை பொந்துக்கிட்ட போட்டு நெருப்பு வைக்கிறான். நெருப்பு வச்சா என்ன செய்யும், பயங்கர ஃபயர் ஆகுது. இந்த ஃபயருக்குள்ளே எவனாவது உள்ளே உட்காந்துருக்க முடியுமா? உள்ளே இருக்கிற பொய்யப்பனோட அப்பா வெளியே வந்துட்டார். என் மகன்தான் இந்த மாதிரி செய்ய சொன்னான், நான்லாம் பொய் பேசணும்னு நினைக்கல, நான் நல்லவனாக வாழ்ந்தேன். என் மகன் சொன்னதுனால என் மகனை நம்பித்தானே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். 2வது என் மகனை நான் இந்த துன்பத்திலேருந்து காப்பாற்றணும்ல, அதுக்காகத்தான் நான் அந்த மாதிரி மெய்யப்பன் களவாண்டான்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறான். அப்போது அந்த ஒரு தலைவர் சொல்கிறாரு, சி எவ்வளோ மோசமானவன், உன்னுடைய உயிர் நண்பனாக வச்சுருந்தவனையே நீ இப்படி செஞ்சு போட்டேன்னு பொய்யப்பனை கோவிக்கிறாங்க. அந்த பொய்யப்பன் அப்போ மெய்யப்பன் என்ன சொல்கிறான், என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அதனால் தண்டனை கொடுப்போங்கிறாங்க ஊரில். அவனுக்கு தண்டனையெல்லாம் கொடுக்க வேண்டாம், அவன் இனிமேல் நல்லவனாக வாழுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எதுக்கு இது எது உதாரணம்னாமா, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு ஒரு குறள் இருக்குது. அந்த குறளுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெய்யப்பன் என்ன செய்கிறான், பொய்யப்பனை மன்னிச்சு விட்டுறானா. மன்னிச்சு விட்டப்புறம் அவன் சொல்கிறானா, இனிமேல் நான் எந்த தவறும் பண்ண மாட்டேன், எப்போவுமே போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறானா. சரி, மெய்யப்பனுக்கு அவங்க அம்மா பொண்ணு பார்த்துட்டாங்க. கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடக்குது. இந்த பொய்யப்பன் தான் நின்று அந்த கல்யாண வேலையெல்லாம் டூம்னு பண்ணி மெய்யப்பனுக்கு கல்யாணம் பண்ணுறானா. அதனால் பாருங்கள், நம்ம இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ நமக்கு நம்ம உதவி செய்யக்கூடியதா தன் கை தான் தனக்கு உதவி. அதாவது செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட்டு ஹெல்ப். நம்ம கை தான் நமக்கு உதவி. அடுத்தவங்களுக்கு எப்போவுமே நம்ம துரோகம் பண்ணக்கூடாதான். நண்பனாக இருந்தால், உயிர் நண்பனாக இருந்தாலும் அவன் தவறு செய்தால் கூட அவனை நம்ம மன்னித்து நம்மளோட அவன் ஏற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கிடுங்க. அவன் இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி தவறு செய்யணும்னு அவன் நினைக்கவே மாட்டானா. அவன் நல்லவனாக திருந்தி வாழ்வானா. அதனால் நாட்டில் உள்ள தீயவர்களை திருத்தணும்னா வேறு என்ன வேலை, பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறத விட அவங்கள நம்ம அன்பாக மறுபடியும் ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கிடுங்க. எந்த ஒரு எதிரியுமே இருக்க மாட்டாங்களாம். நாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய இருப்பாங்களாம். இப்படி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கும்போது என்ன ஆகும், ஸ்கூல்லையும் சந்தோஷப்படுவோம். ஸ்கூலில் எந்த ஒரு எனிமையும் இருக்காதனால டீச்சர்ஸ் எல்லாம் பிள்ளைகளை பாராட்டுவாங்களா. அது மாதிரி வீட்லேயும் அதே மாதிரி, ஊர்லேயும் அதே மாதிரி வாழலாம், நாட்டிலையும் அதே மாதிரி வாழலாம். அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம போய் சொல்லக்கூடாதான், நம்ம உழைச்சி வாழணுமா, நம்மகிட்ட உள்ள திறமையை வச்சு நம்ம வெளியே கொண்டு வரணுமா. இதிலேருந்து அதே மாதிரி நம்ம எல்லோரும் வாழ்வோம்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். பாய், நாளைக்கு சந்திப்போம்.